எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் அகாடமி. டிஎன்பிசி குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் தான் பார்க்க போகிறோம். ட்ரிக்ஸோட பார்க்க போகிறோம். ஒரு தடவை பார்த்தாலே போதும், மனதில் பதிகிற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் chronological order with respect to their chief ministership in மெட்ராஸ் பிரசிடென்சி. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஸோ கால வரிசைப்படி chronological order இது போன்ற கேள்விகள் நாம் தேர்வில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதலமைச்சர்களை வரிசைப்படுத்த போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபபெட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏ தான் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ சுப்ராயிலு ரெட்டியார். ஓகேங்களா? ஏ சுப்ராயிலு ரெட்டியார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி. ஓகேங்களா? ஸோ பி சுப்ராயன். ஓகே, ஸோ சுப்ராயிலு ரெட்டியாருங்க. இது சுப்ராயன் எஸ்ஆர் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ரிக்ஸாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி, இதுவுமே பி தான். ஸோ பி முன்னுசாமி நாயுடு. ஸோ பி முன்னுசாமி நாயுடு. ஸோ பிஎம்என். ஸோ ஏஎஸ்ஆர் அது இப்படினாவே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் அப்படி ஏ தான். ஓகேங்களாங்க? ஸோ எஸ்ஆர் சுப்ராயிலு ரெட்டியார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுப்ராயன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது பி முன்னுசாமி நாயுடு. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது திரும்பி பி தான். ஸோ பிடி ராஜன். ஸோ பிடிஆர். ஓகேங்களா? ஸோ பிடிஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. ஸோ நான் நீட்டாக எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ஏழுன்னு ஆரம்பிக்கும். ஸோ ஏ சுப்ராயிலு ரெட்டியார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி. ஓகேங்களா? ஸோ பி எஸ்ஆர் தானே, இங்கேயும் எஸ்ஆர் தான். இது வந்து ஏஎஸ்ஆர். ஸோ ஏ சுப்ராயிலு ரெட்டியார். இது வந்து பி சுப்ராயன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே என்னதுங்க, அதுவுமே பி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஏபிபி. ஓகே, ஸோ ஏ முன்னுசாமி நாயுடு. பி முன்னுசாமி நாயுடு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு பி வந்துடும் உங்களுக்கு, பிடிஆர். ஓகே, ஸோ இங்கே இதில் லாஸ்ட் பாருங்க ஆர்ஆர்ஆர். இது மாதிரி நீங்கள் சைடில் டிக் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது சி ராஜாஜி ஆர்ஜேஜே. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஏபிசி. ஓகே, ஏபிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்க, இந்த பியை வந்து இந்த பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. ஸோ பிங்கிறது இது ஒரு பி, இது ஒரு பிங்கிற மாதிரி. அப்போது ஏபி இன்னொரு பி அப்புறம் சி. ஓகேங்களா? ஸோ ஏபிசி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிங்கிறது வந்து 3 பி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள. அப்போ ஏபிபிசி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர்ஸ் கேட்டிருக்காங்க. தவறான இணையை கண்டறிக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பை கேமரல். இதில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நல்லா பாருங்கள். கொஸ்டின் மாதிரி கேள்விகளுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். அதாவது மகாராஷ்டிராங்கிறது பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் தான். லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ ஈரவை சட்டமன்றம். அதாவதுங்க இதில் இருக்கிறது எல்லாமே ஈரவை சட்டமன்றம் தான். ஓகே, ஸோ மகாராஷ்டிராவும் ஈரவை இருக்குது. அதே போல் தெலுங்கானாலையும் பை கேமரல் தான். அதே போல் பீகாரும் பை கேமரல் தான். ஆந்திர பிரதேசும் பை கேமரல் தான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸோ பை கேமரல், ஸோ பிசி ஈரவை சட்டமன்றம், இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈரவை சட்டமன்றம் தான். ஆனால் இந்த இடத்துல தெலுங்கானா யூனிக் கேமரல்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. அதே போல் பீகாருங்கிறது யூனிக் கேமரல்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. ஓகே, அப்போது நமக்கு வந்து பை கேமரல் அப்படிங்கிறப்போ ஸோ பை கேமரல் பிசி. ஸோ மோஸ்ட்லி ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்போ வந்து என்னென்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிபிஏ. ஓகேங்களா? இதில் எப்படின்னா வச்சுக்கலாங்க. ஸோ பை கேமரல்ங்கிறது பிசி தானேங்க. ஸோ ஒரு பிக்கு வந்து ஒரு பி என்னதுங்க, இது வந்து பீகார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏபிசி. அப்போ ஏ எங்கே சார் அப்படிங்கிறப்போ ஏங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகே, அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அப்போ வந்து ஏ ஆந்திர பிரதேஷ், பி ஃபார் பீகார், சி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சி ஒன்றும் இல்லை, ஏன்னா பிசி பை கேமரல் பிசி. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது தெலுங்கானா அண்ட் தென் மகாராஷ்டிரா. ஓகேங்களாங்க? ஏபிடிஎம். ஓகேங்களா? சரி, இது ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? ஸோ கிர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஜி ஃபார் கிர். ஸோ ஜி ஃபார் குஜராத், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கிர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ஜி ஃபார் கிர், ஜி ஃபார் குஜராத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பெட். ஓகேங்களா? உத்தரகாண்ட். ஸோ கார்பெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். அதாவது எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு காரை வந்து நான் பெட்டு கட்டுறேன். புரியுதுங்களா? நான் ஒரு காரை வந்து பெட்டு கட்டுறேங்க, அது பெட்டு கட்டுறேன் தோற்று போயிடுச்சு, நான் தோத்துட்டேன். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க தரேன் காரை வந்து எழுத்து போயிடும் வண்டியை. நான் சாவி கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கங்க, அப்படி ஜஸ்ட் ட்ரிக் நான் சொல்கிறேன். அப்போ நான் பெட்டு கட்டுறேன், நான் காரை வந்து பெட்டு கட்டுறேன், நான் தோத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை தர உத்தர அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அது வந்து எழுதி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜ்கிர் நேஷனல் பார்க். ஓகேங்களா? ராஜ்கிர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறப்போ ஜார்க்கண்ட். அதாவது வந்து இந்த ராஜ்கிர் அப்படின்னு சொல்கிறாங்க, இது ஒரு ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், அது ஜாரில் போட்டு தான் நம்ம வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ராஜுங்க. ஓகேங்களா? ஸோ ராஜு ஆரியவை ஏஆர்னு போட்டுக்கோங்க, ஹர். ஓகேங்களா? ஜார் கண்டு, அப்புறம் கிர், கே ஃபார் கே, ஜார்க்கண்ட். ஏன்னா எல்லா ட்ரிக்ஸும் நமக்கு எக்ஸாம் ஹாலில் வராது இல்லைங்களா, டக்கு ஞாபகம் வராது. அதனால் வார்த்தைகளே நம்ம விளையாடலாம். ஓகே, ஸோ ராஜ்கிர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஏஆர், ஸோ ஜார்க்கண்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரந்தம்பூர். சரி, எஸ் ரந்தம்பூர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான். ஸோ ஆர் ஃபார் ரந்தம்பூர், அதாவது போர் ராஜஸ்தான். ஓகேங்களா?
இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ராஜஸ்தானில் இருக்கேங்க. ரைட், ஓகே, தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது 5 ஏரியாவில் அப்படின்னு சொல்லி நான் போர் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ